الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 ரஜப் மாதம் 7ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் அல் புஐஜான் அவர்கள் சங்கையாக்கப்பட்ட மாதங்களின் சிறப்பும் அதனை மகிமைப்படுத்துவதின் அவசியமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, வார்த்தைகளிலே மிகவும் உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய கலாமாகும், உடன்படிக்கைகளிலே மிகவும் சிறந்த உறுதி மிக்கது அல்லாஹ்வை தக்வா செய்வதாகும். இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டல் தான் சிறந்த வழிகாட்டலாகும். சம்பவங்களிலே மிகவும் சிறந்த கதைகள் அழகானது அல்லாஹுடைய கலாமாகும். நேர்வழிகளிலே சிறந்த நேர்வழிகாட்டல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழிகாட்டலாகும். கெட்டவைகளிலே மிகவும் கருமங்களிலே கெட்டது நூதன செயல்களாகும். ஒவ்வொரு நூதன செயல்களும் பித்அத்தாகும், ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகளாகும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகம் என்பது ஏமாற்றத்தை உடைய இன்பங்களை கொண்டதாகும். சோதனைகள் பரீட்சிக்கக்கூடிய ஒரு மைதானமாக இந்த உலகம் இருக்கிறது. மறுமையோ நிரந்தரமானதும் கேள்வி கணக்கு கேட்டு கூலிகள் கொடுக்கப்படக்கூடிய நாளாகவும் மறுமை இருக்கிறது. யார் உலகத்திலே ஒரு அணுவளவேனும் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவர் மறுமையிலே அதன் பிரதிபலனை கண்டு கொள்வார். யார் அணுவளவேனும் ஒரு கெடுதியை செய்கிறாரோ அதனுடைய ஆபத்தையும் அவர் கண்டு கொள்வார் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அல்லாஹ் எவைகளையெல்லாம் உங்களுக்கு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களிலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். எவைகளையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, தடை விதித்திருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது நாளைக்காக, மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் தெளிவாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலத்துடைய பிரிவுகளை பொறுத்தவரையிலே வெளிப்படையிலே அனைத்து காலத்தின் வகைகளும் படிமுறைகளும் ஒன்று போல் தோன்றுவதை, ஒன்றாக இருப்பதை போல் நான் உணர்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலதை இன்னும் சிலதை விட, சில நேரங்களை இன்னும் சில நேரங்களை விட சிறப்பாக்கி இருப்பதை காணலாம். அதே போன்று அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கென ஒரு தனித்துவமான அபிவிருத்தியையும் பரக்கத்துக்களையும் கொடுத்திருப்பதை காணலாம். உதாரணமாக இரவுகளை எடுத்துக்கொண்டால், எல்லா இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் என்ற இரவு ஒரு சிறப்புக்குரிய இரவாக இருப்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் அது என்னவென்று உனக்கு அறிவித்து தந்தது என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவுதான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று அதனுடைய சிறப்பை இவ்வாறு அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போல் ஜும்ஆவுடைய தினம், அரஃபாவுடைய தினம் ஏனைய நாட்களை விட அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருப்பதை காணலாம். அதே போல் ரமலான் மாதம் ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். அந்த ரமலான் மாதத்திலே தான் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். நோன்பு எனும் கடமை விதியாக்கப்படுகிறது. இது போன்ற சிறப்புகளை அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் வைத்திருப்பதை காணலாம்.
அதே வரிசையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய நேரடி வார்த்தைகளின் ஊடாக சங்கையாக்கப்பட்ட மாதங்களை அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருப்பதை காணலாம். அந்த சங்கையாக்கப்பட்ட மாதங்களிலே அதனுடைய மகிமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, அதனுடைய சங்கைக்கு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை காணலாம். இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா, அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அந்த லவ்ஹுல் மஹ்பூதிலே பாதுகாக்கப்பட்ட ஏடுகளிலே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். வருடங்களிலே 12 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கை மிக்கதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதுதான் நேரான மார்க்கம். எனவே அந்த மாதத்திலே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கூறுவதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜிலே உபதேசம் செய்கின்ற போது இந்த மாதத்துடைய கௌரவத்தை பேண வேண்டும் என்று நபி அவர்கள் உருக்கமாக அந்த ஹஜ்ஜுடைய உபதேசத்திலே உபதேசம் செய்திருக்கிறார்கள். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி அவர்கள் ஹுதுபத்துல் வதா, அந்த ஹஜ்ஜத்துல் வதாவின் உபதேசத்திலே ஹுதுபாவிலே கூறுகிறார்கள், நிச்சயமாக காலங்கள் என்பது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அதற்கே உரிய தோற்றத்திலே அது சுழன்று கொண்டிருக்கிறது. வருடம் என்பது 12 மாதங்களாகும். அதிலே 4 மாதங்கள் சங்கையாக்கப்பட்ட மாதமாகும். 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியது துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்களாகும். ரஜப் என்ற மாதம் ஷஅபான் மாதத்துக்கும் ஜுமாத சானியா மாதத்துக்கும் இடைப்பட்ட அந்த மாதமாகும் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு நம் மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் எது என்று கேட்ட போது நாம் கூறினோம், அல்லாஹும் அவனது தூதருமே மிகவும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று. நபி அவர்கள் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார்கள். நாம் வேறு ஒரு மாதத்தின் பெயரை கூறி விடுவாரோ என்று எண்ணி இருந்தோம். அப்போது இது துல்ஹஜ் மாதம் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த ஊர் எது என்று கேட்ட போதும் அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்கள் என்று கூறினோம். நபி அவர்கள் நீண்ட நேரம் மௌனித்தார்கள். வேறு ஒரு ஊரை பெயரை கூறிவிடுவாரோ என்று எண்ணி இருந்தோம். அப்போது இந்த மக்கா என்ற ஊர்தானே என்று நபி அவர்கள் கூறினார்கள். தொடராக கேட்கிறார்கள், இந்த நாள் எது என்று கேட்ட போதும் நாம் அல்லாஹும் அவனது தூதரும் மிகவும் அறிந்தவர்கள் என்று கூறினோம். நபி அவர்கள் மௌனித்தவர்களாக வேறு பெயரை கூறி விடுவார்களோ என்று நாம் எண்ணி இருந்தோம். அப்போது கூறினார்கள், அதுதான் யௌமுன் நஹர், ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் என்று அந்த நாட்களையும் அந்த மாதத்தையும் அந்த ஊரையும் கூறிவிட்டு நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது உயிர், உங்களது உடைமைகள், உங்களது மானம் உங்கள் மீது கௌரவமானதாகும். இந்த நாள் எவ்வளவு மகிமைக்குரியதோ, இந்த ஊர் எவ்வளவு சங்கைக்குரியதோ, இந்த மாதம் எவ்வளவு கௌரவப்படுத்தப்பட வேண்டுமோ, அதே போன்று உங்களது மானம், உங்களது பொருளாதாரம், உங்களது உயிர் கௌரவமானது என்று நபி அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு கூறுகிறார்கள், நாளைய மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். எனவே இதற்கு பின்னால் வழிகேடர்களாக நீங்கள் திரும்பி விட வேண்டாம். ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஒருவர் இன்னொருவருடைய கழுத்தை வெட்டக்கூடிய அளவுக்கு வழிகேட்டிலே நீங்கள் மீண்டு விட வேண்டாம். எனவே வருகை தந்தவர்கள் வராத மக்களுக்கு எத்தி விடுங்கள். எனவே நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் அல்லவா, எத்தி வைத்து விட்டேன் அல்லவா என்று அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சாட்சியாக அவர்களை எடுத்துக் கொண்டதை நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது, ஹராமாக்கப்பட்டவைகளினூடாக தனக்குத்தானே அநியாயம் அளித்துக் கொள்வது, ஹராமான வேலைகளிலே ஈடுபடுவது, தனக்கு தண்டனையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களிலே
அவன் ஈடுபடுவது, தான் கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுவதற்கும் தேவையற்ற விடயங்களுக்கு ஆளாக்கப்படுவதற்கும் காரணமாக இருப்பதெல்லாம் தனக்குத்தானே அநியாயம் செய்ததாகவும் இந்த சங்கையாக்கப்பட்ட மாதங்களிலே அதனுடைய கௌரவத்தை புனிதத்துவத்தை கெடுத்ததாகவும் கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த சங்கையாக்கப்பட்ட மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல் குர்ஆன் போதிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே சங்கையாக்கப்பட்ட மாதங்களுடைய புனிதத்துவங்களை கௌரவங்களை நாம் பேண வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள், அநியாயத்தை எச்சரிக்கை செய்கிறேன். எனவே பாவங்களுக்கு பின்னால் தௌபா செய்வதின் பால் விரண்டோடுங்கள், அவசரப்படுங்கள். பாவங்களுக்கு பின்னால் நன்மைகள் செய்வதற்கு நீங்கள் ஆர்வமாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். எனவே அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எவ்வாறானவர்கள் என்றால் அவர்கள் மூலமாக ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் நிகழ்ந்து விடும் என்றால், அவர்களுக்கு அவர்களே அநியாயம் செய்து கொள்வார்கள் என்றால், அந்த நேரத்திலே பாவம் நிகழுகின்ற போது, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கின்ற போது அல்லாஹ் நினைவு கூறுவார்கள். உடனடியாக அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறான்? எனவே அவர்கள் அந்த பாவத்திலே தொடராக இல்லாமல் மீண்டு வந்து விடுவார்கள். அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் அவர்கள் பாவத்திலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அப்பேற்பட்ட மக்கள் பாவம் செய்து பாவ மன்னிப்பின்பால் விரையக்கூடிய மக்கள் தான் அவர்களுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை வைத்திருக்கிறான், பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான், சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்திலே அதற்கு கீழால் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வோ கூலி கொடுக்கக்கூடியவன் மிகவும் சிறப்பானவனாக இருக்கிறான். வேலையாளர்களுக்கு கூலி கொடுப்பதிலே மிகவும் சிறந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சங்கையாக்கப்பட்ட அந்த காலத்தை நாம் அதனுடைய புனிதத்துவத்தை மதிப்பது, அதனை கௌரவப்படுத்துவது ஒரு வணக்கமாக கருதப்படும். அதே நேரத்திலே அந்த மாதங்களின் புனிதத்துவத்தை நாம் அதனுடைய புனிதத்துவத்துக்கு பங்கம் விளைவிப்பது, மாறாக நடந்து கொள்வது ஒரு பாவமாகவும் ஒரு கெட்ட செயலாகவும் கருதப்படும். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, அல்லாஹுடைய புனிதமாக்கப்பட்ட அந்த அடையாள சின்னங்களை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ அவனுடைய ரப்பிடத்திலே அது அவனுக்கு நன்மையானதாக இருக்கும் என்று அல் குர்ஆன் சான்று பகர்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே சங்கையாக்கப்பட்ட மாதங்களிலே கௌரவமான காலங்களிலே நாம் நன்மையிலே ஈடுபடுவது, வழிபாடுகளிலே ஈடுபடுவது என்பது மிகவும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, தூய்மையாவதற்கு மிகவும் ஒரு பொருத்தமான காலமாக அமையும். அதே நேரத்திலே அந்த புனிதமாக்கப்பட்ட காலத்திலே பாவத்திலே ஈடுபடுவது, விரும்பத்தகாத செயல்களிலே ஈடுபடுவது, அந்த பாவத்தின் கடுமை மிகவும் கனதியாக இருக்கும், மிகவும் பெரியதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌரவமாக்கி இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நாம் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹுக்கு வழிபடுவதை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த காலங்களிலே நன்மைகள் செய்வது எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அதே போன்றுதான் பாவங்களிலே ஈடுபடுவது, அதனுடைய தண்டனையின் கனதியும் கடுமையானதாகத்தான் இருக்கும். எனவே அந்த காலங்களிலே பாவம் செய்வதும் அதனுடைய தண்டனை கடுமையானதாக இருப்பது போன்றுதான் நன்மைகள் செய்வது அதனுடைய கூலியின் கனதியும் வெகுமதியும் அதிகமானதாகவும் வெகுமதியானதாகவும் இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலம் அந்த நேரம் எந்த அளவுக்கு மகிமை மிக்கதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் வழிபாட்டின் கூலியும் மகிமையாக வெகுமதியாக இருப்பது போன்றோ பாவத்தின் தண்டனையும் கடுமையானதாக இருக்கும். இதன் காரணமாகத்தான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த காலத்திலே கொலை செய்வது, இப்பேற்பட்ட விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவதனுடைய தண்டனைகளை மிகவும் கடுமையாக கூறியிருப்பதை காணலாம். எனவே இந்த மாதங்களுடைய புனிதத்துவத்தை நாம் ஒருபோதும் அவமதித்து விடக்கூடாது, கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். அரபிகளை பொறுத்தவரையிலே இப்ராஹிம் நபியுடைய அந்த வழித்தோன்றலிலே வந்தவர்கள்
இந்த சங்கையான மாதங்களை மிகவும் கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக, மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த காலத்திலே, சங்கையாக்கப்பட்ட காலத்திலே, தனது தந்தையை கொன்ற ஒரு மனிதனை, தனது தந்தையை கொலை செய்த மனிதனை கண்டாலும் கூட அந்த நேரத்திலே அவனை பழிவாங்காமல் விட்டு விடுவார்கள். காரணம், இந்த மாதத்தின் காலத்தின் சங்கையை கருத்தில் கொண்டு. அன்பார்ந்தவர்களே, எனவே மார்க்கம் என்பது, அல்லாஹ் இந்த மாதத்துடைய சங்கையையும் கௌரவத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம், அந்த சங்கையான மாதத்தை பற்றி அவர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் கூறுங்கள், அந்த மாதத்திலே யுத்தம் செய்வது மிகவும் பெரும் குற்றமாகும். அதே போன்று அல்லாஹுடைய பாதையை மறைப்பது, இறை நிராகரிப்பான வார்த்தைகளை கூறுவது, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரக்கூடியவர்களை தடுப்பது, அந்த ஊரிலிருந்து மக்களை வெளிப்படுத்துவது, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பெரும் குற்றமாக கருதப்படும் என்று கூறிவிட்டு, வல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல், குழப்பம் செய்வது, இணை வைப்பது, கொலை செய்வதை விட பெரியதாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே உங்களை நீங்கள் நன்மையின் பால், அல்லாஹுக்கு வழிபடுவதின் பால் உங்களை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வதனூடாக, தௌபா செய்வதனூடாக உங்களை நீங்கள் அல்லாஹுக்கு பணிந்த நிலையிலே அடிமையாக நீங்கள் காட்டுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி கூறுங்கள். அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த கண்காணிப்பு ரகசியமாகவும் பரகசியமாகவும், தனிமையிலும் கூட்டாக இருக்கும் போதும், இரவிலும் பகலிலும் என்னை படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதனூடாக அல்லாஹ்விடத்திலே உதவி கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது கூறுகிறான், வெளிரங்கமான பகிரங்கமான பாவங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். நிச்சயமாக யாரெல்லாம் பாவங்களை சம்பாதித்துக் கொள்கிறார்களோ அதற்குரிய கூலி, தண்டனை நிச்சயமாக மறுமையிலே கொடுக்கப்படும், அவர்களது பாவத்துக்கான தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வெறுமனே வீணுக்காக படைக்கவில்லை. உங்களை விட்டு வைக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் கொடுபோக்காக இருக்கின்றான் என்று எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வை கொடுத்து மரணத்தையும் கொடுத்து, இவைகளுடைய நோக்கமாக அல்லாஹ் இந்த வாழ்வு மரணம் இரண்டுக்கும் இடையிலே யார் மரணத்துக்கு முன்னால் உள்ள காலத்தை யார் நல்லமல்கள் செய்து வருகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக, பரீட்சிப்பதற்காக இந்த வாழ்நாளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த உலகம் என்பது பரீட்சை மண்டபமாகும், மறுமை என்பது நிரந்தர இல்லமாகும். எனவே யார் உலகத்திலே சாலிஹான நல்லமல்கள் செய்கிறார்களோ அது அவர்களுக்குத்தான். அதே நேரத்திலே யார் கெட்டவைகளிலே ஈடுபடுகிறார்களோ அதுவும் அவர்களையே சாரும் என்று, அவர்களுக்கு எதிராக அமையும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. யார் என்னென்ன அமல்களை செய்கிறார்களோ, என்னென்ன செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அதே போன்ற பிறவி உபகாரமான கூலிகள் தான் கொடுக்கப்படும். எனவே புத்திசாலி யார் என்றால், தனது ஆத்மாவை நல்ல முறையிலே பயன்படுத்தி தன்னை சுய பரிசோதனை செய்து மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்காக யார் நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்தான் புத்திசாலி. அதே நேரத்திலே தன்னைத்தானே மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு, ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய ஆதரவை மாத்திரம் எதிர்பார்த்திருக்கக்கூடியவன் தான் நன்மையை இழந்தவன், புத்தியற்றவன் என்று நபி அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை ஏற்கோள் காட்டி இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபடுவதற்காகத்தான் எம்மை படைத்திருக்கிறான். எனவே அவனுக்கு வழிபடுவதனூடாக அவனுடைய பொருத்தத்தை பெற்று வெற்றியாளர்களாக மாறுங்கள், அவனுடைய பாதுகாப்பை பெற்று நிரந்தர வெற்றியாளர்களாக மாறுங்கள். எனவே சிறப்பான காலங்கள், சிறப்பான நேரங்களை அழகான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாவமான, விரும்பத்தகாத, மானக்கேடான கெட்ட விடயங்களை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹை சந்திப்பதற்காக
உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் வாழ்நாள் நீளமாக கொடுக்கப்பட்டு அவர்களுடைய செயல் அழகாக இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். எனவே அல்லாஹுக்கு அழகிய கடன்களை கொடுங்கள், உங்களுக்கு பயன் தரக்கூடிய விடயங்களை முற்படுத்தி வையுங்கள். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின், நன்மையால் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்தி வைக்கக்கூடியவைகளை தஜிதூஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நன்மையானதாக கண்டுகொள்வீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே சங்கையான மாதங்களை கௌரவப்படுத்துவது, அந்த சங்கையான மாதத்தின் நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வது உண்மையிலே அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹுடன் உடன்படிக்கை புதுப்பிப்பதாகவும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டவர்களாகவும் அது கருதக்கூடியதாக ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காலங்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் தவறி போவதற்கு முன்னால் நன்மைகள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹுடன் உள்ள உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாளை நாளை என்று பிற்படுத்துவதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எனவே இவ்வாறு நாளை நாளை என்று பிற்படுத்துவது உண்மையிலே நம்மை தவறச் செல்வதற்கும் காலங்களை வீணாக்குவதாகத்தான் கருதப்படும். எனவே மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வையும், சோழிகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தையும், வறுமை வருவதற்கு முன்னால் வசதி வாய்ப்பையும், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தையும், நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்கின்ற போது இவ்வாறு கூறினார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தையும், வஸிஹதக கப்ல ஸகமிக், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தையும், வகினாக கப்ல ஃபக்ரிக், வறுமை வருவதற்கு முன்னால் உனது பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்பையும், வஃபராகக கப்ல ஷுக்லிக், வேலை வருவதற்கு முன்னால் உனது ஓய்வு நேரத்தையும், வஹயாதக கப்ல மௌத்திக், உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்நாளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு மனிதனுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு புத்திசாலி உள்ள மனிதன் என்னவென்றால் அவனுடைய ஆத்மாவிலே அவனது உடலிலிருந்து ஒவ்வொரு சுவாசக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற போதும் அந்த நேரங்கள் வீணாகி விடக்கூடாது என்பதை அவன் ஒருபோதும் பொருந்திக் கொள்ள மாட்டான். எனவே ஒவ்வொரு நொடி பொழுதும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். வாழ்விலே ஒவ்வொரு நாள் குறைகின்ற போது அது வெறுமனே பெருமதியற்றதாக பயன்பாடற்றதாக அமையக்கூடாது என்பதிலே ஒரு மனிதன் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நேரங்களும் உலகத்துக்கும் மறுமைக்கும் பொருத்தமானதாக அமைந்துவிட வேண்டும். எனவே எப்போது ஓய்வு நேரம் பெருமதியாக நியமத்தாக கருதப்படும் என்றால் அந்த ஓய்வு நேரம் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்தப்படுகின்ற போது, அதே நேரத்திலே அந்த ஓய்வு நேரத்தை பாவமான முறையிலே விரும்பத்தகாத விடயங்களிலே செலுத்தப்படுகின்ற போது அது ஒரு பாவமானதாக, ஒரு கெட்டதாக அது மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களே அதிகமானவர்கள் ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள். 2 அருள்களிலே ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் உடல் ஆரோக்கியம், ஓய்வு நேரம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சங்கையாக்கப்பட்ட கௌரவமான மாதங்களை பொறுத்தவரையிலே வருடத்தின் ஆரம்பத்திலே முஹர்ரம் மாதம் அமைப்பெறுகிறது. வருடத்தின் நடுவிலே இந்த ரஜபு மாதம் அமைப்பெறுகிறது. அதன் இறுதியிலே துல்ஹஜ்ஜா மாதம் அமைப்பெறுகிறது. இவ்வாறாக அல்லாஹ் காலங்களை இவ்வாறு அமைத்து வைத்திருக்கிறான். ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் சங்கையானவைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே எல்லா காலங்களும் சிறந்த காலம்தான். எனவே அதனுடைய சிறப்புகள் ஒன்றோடொன்று வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்வை அல்லாஹுக்கு வழிபடுவதின் பால் நல்லமல்கள் செய்வதிலே அவன் காலங்களை கவனிக்க வேண்டும். சில மனிதர்கள் தன்னை விற்று நரகத்தை விட்டும் உரிமையிடப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அதே நேரத்திலே இன்னும் சிலரோ ஷைத்தானுக்கு வழிபட்டு ஷைத்தானுக்கு அடிமையாகி நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக
பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே அனைத்தும் அல்லாஹ் எதற்காக படைக்கப்பட்டதோ அவைகளை இலகுத்தன்மையாக வைத்திருக்கிறான். எனவே தன்னை தானே அவன் அழித்து பாவத்திலே வீழ்ந்து விடாமல் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிவகைகளே தன்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சங்கையான மாதங்களை கௌரவப்படுத்தக்கூடிய விடயங்களிலே உள்ளதுதான் ஹராமானவைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு விடாமல் மார்க்கம் அனுமதிக்காத விதத்தான நூதன செயல்களை இந்த காலங்களிலே செய்துவிடக் கூடாது. எனவே மார்க்கம் காட்டித்தராத எந்த செயல்களையும் நாம் கௌரவமான மாதம் என்று வணக்கங்களாக செய்துவிடக் கூடாது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், எங்களது விடயத்திலே யார் நூதனமான எங்களிடத்தில் இல்லாத விடயங்களை புதிதாக உருவாக்குகிறார்களோ அது நிராகரிக்கப்பட்டதாகும். யார் நபி அவர்கள் காட்டாத செயல்களை வணக்கமாக செய்கிறார்களோ அது மறுக்கப்பட்டதாகும், ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எம்மை ஒரு தெளிவான பாதையிலே விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே எந்த விதமான நூதன செயல்களையும் நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு உருவாக்கிவிடக் கூடாது. ஏனென்றால் இப்பகலை போன்று இரவை தெளிவானதாக எவ்வாறு இருக்குமோ அதே போன்று மார்க்கத்தை நபி அவர்கள் தெளிவானதாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே வழிகேடர்களை தவிர யாரும் வழி தவற மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் சமயம் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு மக்களை முன்னோக்கி ஒரு உருக்கமான உபதேசம் செய்தார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தது, உள்ளமெல்லாம் நடுநடுங்கியது. அப்போது நபி அவர்களை பார்த்து, சஹாபாக்கள், நீங்கள் பயணம் மேற்கொள்கின்ற இறுதி உபதேசம் போன்று இருக்கின்றதல்லவா என்று கூறிவிட்டு எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுக்கு பொறுப்பாளராக ஒரு அடிமை நியமிக்கப்பட்டாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். உங்களுக்கு எனக்கு பின்னால் நீண்ட நாள் வாழக்கூடிய மக்கள் அதிகமான கருத்து வேற்றுமையை கண்டுகொள்வீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் எனது வழிமுறையையும் குலஃபாக்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். நூதன செயல்களை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு நூதன செயல்களும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே இட்டுச் செல்லும் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சங்கையான காலம், அதில் குறிப்பாக இந்த ரஜப மாதத்திலே இதன் மகிமையை பேண வேண்டும். அதிலே எந்த விதமான பாவங்கள் நிகழ்ந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் காட்டித்தராத எந்த நூதன செயல்களையும் சிறப்பான மாதம் என்று நாம் செய்வதற்கு முற்பட்டு கூடாது. எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த சங்கையான மாதங்களை உண்மையிலே மதித்து அதனுடைய கௌரவங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.